ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக ஒன்றுமே கேட்கல. நானே சொல்கிறேன். வேட்டையன் மூவியோட டைட்டில் கார்டு எப்படி மேக் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். எல்லா ஃபைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட நேமை, அதாவது வேட்டையன் ஃபஸ்ட்டு வருதுல்ல, அதை டைப் பண்ணிக்கிட்டு கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெஸ்கிங் அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் பிக்சல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஏற்றிட்டு பேடிங் உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபாண்ட்டுக்கு டெக்ஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கிரேஸ் ஃபாண்ட், அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுங்க காய்ஸ். ஸ்ட்ரோக்கோட வித்து வந்து ஒரு 1 or 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுருக்கேன். ஓகே, இதை முடிச்சுட்டு இதை நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் சேவ் பண்ணுங்கள். அது மெயினாக ஒரு முக்கியமான பாயிண்ட் காய்ஸ். அதை வந்து நீங்கள் அல்ட்ராலேயும் அதை சென்டரில் சேவ் பண்ணணும். சென்டரில் வச்சு சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி இதோட இன்னொரு டெக்ஸ்ட் நான் மகேஷ் எடிட்டிங் எழுதி போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு ஏதாவது நேம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை சைஸ் குறைச்சிக்கோங்க. இதை நீங்கள் சென்டரில் வச்சு சேவ் பண்ணணும். சென்டரில் வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். மெயினான பாயிண்ட், இதை அல்ட்ராவில் சேவ் பண்ணணுங்க. இல்லைன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு கைண்ட் ஃபைல் கொடுக்குறேன் காய்ஸ். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் எந்த ஃபைலுமே டெலிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் கொடுத்து உங்களோட இதை மாற்றிக்கோங்க. இதே மாதிரி செகண்டரி மாற்றலாம். அப்படி தான் காய்ஸ், எதுவும் மாற்றாதீங்க. எதுவுமே டெலிட் பண்ணாதீங்க எந்த ஃபைலும். ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும் கொடுங்க. லாஸ்ட்டான அந்த லாஸ்ட் இமேஜுக்கு மட்டும் இன்றைக்கி செகண்டாக ரெடி பண்ணிங்கள, நான் எடிட்டிங்கில் வச்சு போட்டேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வீடியோ. ஷார்ட்டான வீடியோ தான். இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம எடிட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.